ஹார்ட் ஆஃப் சிட்டி சென்னை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. மயிலாப்பூரில் கோவில் நகரம் இருக்கிற இடத்துல பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு, 4 BHK மொத்தம் பாருங்கள். ஸோ இதனோட என்ட்ரன்ஸு அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு இருக்குது. நல்ல ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு க்ரீனரிஷ் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே இருந்து அம்மா கை கட்டுறாங்க பாருங்கள். ஒரு வண்டர்ஃபுல் வியூஸ் இது. ஸோ இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்காக இது ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அகைன் இந்த இடம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரியலி குட் டிசைன். இது வந்து பார்க்கிங் ஏரியா இது. ஓகே, பார்க்கிங் ஏரியா முடிஞ்சோடனே மெயின் என்ட்ரன்ஸ், இதான் ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, அகைன் ஒரு பேக் வியூவில் பார்க்கலாம். அகைன் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நாகலிங்கம் மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் அது. ஃபைன். ஓகே, வாங்க உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். At இது வந்து ஒரு டிவி யூனிட், பேனலிங் வித் LED ஸ்டெப்ஸ். அகைன் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஆல் ஸ்டோரேஜஸ், செட் ஸ்டோரேஜஸ். அகைன் டபுள் ட்ராயர்ஸ். இங்கே வந்து ஒரு பிளான்ட் பாக்ஸ் மாதிரி, ஏதாவது ஒரு பிளான்ஸ், மணி பிளான்ஸ் போடுறது, ஏதாவது ஒரு பிளான்ஸ் ஒன்று போட்டு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு 65 inch டிவி போடுற மாதிரி ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் போகும். இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் லெஜஸ் உங்களுக்கு ஒரு லைட் பொசிஷன் சொல்லியிருக்கோம். திஸ் லேட்டஸ்ட் டைப்பில் ஒரு பார்ட்டிஷன் டிவைடர், இட்ஸ் கால் ரூம் டிவைடர்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு ஐடியல் மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏதாவது நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜா மண்டபம். ஸோ இல்லை ஃபுல் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அமைதியாக வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ராயர்ஸ் தான். இந்த 4 ட்ராயர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் ஏரியாவில் ஒரு அருமையான ஒரு வீடு, கிட்டத்தட்ட ஒரு 3000 சதுரடியில் வந்து ஒரு மயிலாப்பூரில் ஒரு நம்பர் 1 ப்ரீமியம் ஃப்ளாட் இது. ஃபைன். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப், ஃபுல் பாக்ஸ். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 6 feet மிரர் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நம்ம தெரியும் பார்க்குறதுக்கு. இது ஓப்பன் பண்ணுறோம். ஃபேப்ரிக் ஃபினிஷில் லாமினேட்ஸ், டபுள் ட்ராயர்ஸ், ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வித் ஷெல்ஃபோட இருக்குது. தென் வந்து இது கோட் ஷூட்காக என்ன பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லாமினேட்ஸ், ஃபேப்ரிக் ஃபினிஷ். நார்மலாக வந்து ஆஃப் ஒயிட்டு இல்லை ஒரு பிளைன் கலர்ஸ் தான் போடுவாங்க. நம்ம வாலோட மெர்ஜ் ஆகணுன்றதுக்காக இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் போட்டிருக்கோம். இது மேலே வந்து ஃபாலோட் பை லாஃப்ட். ஸோ உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக போயிடும். இந்த இடத்துல அதே வந்து ஒரு கர்டன் ராட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஷேட்ஸ் வந்து உள்ள வராமல் இருக்கும். அகைன் டாய்லெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த பாக்ஸு இதில் மிரர் இருக்குது. மிரர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்தியன் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இதே ஃபேப்ரிக் ஃபினிஷ்லேயே இந்த லேமினேட் கொடுத்தப்போ இந்த டாய்லெட்டோட ஈஸியாக மெர்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, பெட்ரூம் 2 ஓப்பன் பண்ணுறோம். போகிறோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ப்ரொவிஷன் ஏற்கனவே வெளியே இருந்தது, ஸோ நம்ம கீழே எடுத்து கொடுத்துருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வார்ட்ரோப் வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஃபர்ஸ்ட் நான் வார்ட்ரோப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஸோ வார்ட்ரோப் அதாவது நார்மலாக வந்து ஒரு 6 ஃபீட் இல்லை 7 ஃபீட் வரைக்கும் தான் வார்ட்ரோப் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து ஒரு 11 ஃபீட் ஆகிட்டு அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 8 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வார்ட்ரோப்போட ஹைட் பாருங்க, ரொம்பவே ஹைட்டாக இருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அகைன் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஷெல்ஃபர்ஸ் இருக்குது எல்லாமே. அகைன் ஒரு டபுள் ட்ராயர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ட்ராயர்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஃபார்வர்ட் பை லாஃப்ட். ஸோ ஒரு ஃபுல் செட் நம்மளோட ஒர்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஷட்டர்ஸ் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்கும். அகைன் இந்த ரூம்லேயும் வந்து ஒரு டாய்லெட்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலாம். அகைன் இங்கே வந்து ஒரு கர்டன்ஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த ரூமில் ஏசிலாம் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வேலை முடிஞ்ச உடனே இது எடுக்கிறோம். அதனால இந்த கர்டன்ஸ்லாம் இல்லை. வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். மாஸ்டர் பெட்ரூம் வாங்க. இந்த ரூமோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங் இருக்கு. உட்டன் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும், அழகாக இருக்கும். அகைன் இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப் ஒரு வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் ஒரு மிரர், அகைன் ஒரு 4 ஷட்டர்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஏன் ஒவ்வொரு ஷட்டர் நான் ஓப்பன் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் போகுது. ஸோ ஒரு ஃபுல் செட்டு நமக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜஸும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. சூப்பர். சேம் இதில் ஒரு டாய்லெட் இருக்கு. இந்த டாய்லெட்ல வந்து அகைன் ஒரு பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸஸ் இருக்கு. சேம் பாக்ஸஸ். ஓகே, ஸ்டோரேஜ் பர்பஸ். லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருக்கும். வால் லைட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சீலிங் லைட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க ஹாலில் வந்து ஒரு ஹால் இருக்கும் இல்லையா? ஸோ இதே வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் போட்டு வச்சுருப்போம். அதையும் நீங்கள் ஒரு டபுள் வார்ட்ரோப்ஸ் மாதிரி வந்து போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அகைன் இந்த இடத்துல நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. இங்கே ஒரு சோஃபா மாதிரி ஒன்று போட்டுட்டு பேக்ரவுண்டில் ஒரு வால் பேப்பர் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு டிவி வச்சுருக்கோம். இது வந்து செகண்ட் ஃபேமிலி லிவிங் அது மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்டன் ஸ்டார்ட்லாம் போட்டிருக்கோம். ஒரு கோவில் நகரம் மயிலாப்பூரில் இது மாதிரி ஒரு வீட்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு இந்த நகரத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலில் சஃபேலி. இந்த லேமினேட் வந்து சஃபேலி ப்ளஸ் இந்த லேமினேட்டோட அடிஷ்னல் ப்ளஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லேமினேட்டில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சோடனே ஏதாவது நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு ஏதோ பண்ணோம் அப்படின்னா கையை வச்சு அழுத்தணும்னா அதோட அச்சு அதோட உருவம் அப்படியே தெரியும். ஆனால் இந்த லேமினேட்டில் அது தெரியாது. இதுதான் வந்து எம்ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் 1 குவாலிட்டி லேமினேட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், சஃபேலி. ரைட், அடுத்தது நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு போகலாம். ஸோ ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது கிச்சன். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் டெக்காஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ஒரு கிஃப்ட் மாதிரி. இந்த ஒரு இங்கே இருக்கிற கலர்ஸை வச்சு நம்ம ஒரு பண்ணியிருக்கோம். அவங்க ஏதாவது திங்ஸ் வைக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். ரைட், அதே கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு லெஜஸ் மாதிரி கொடுத்து கிளாரிட்டி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லைட் ஒன்று போட்டுருக்கோம். அது கிளாரிட்டி நல்லா இருக்குது. கிச்சனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் யூனிட்டர். இந்த இடத்துல நார்மலாக வந்து இந்த சைடு எப்பவுமே வாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இது இருக்காது. அதாவது டைல்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், லேக்கர் கிளாஸ் போட்டிருக்கோம். லேக்கர் கிளாஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இதனோட லுக்கு ஸோ கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதால நம்ம போட்டிருக்கோம். இது லேக்கர் கிளாஸ் வித் நம்ம போட்ட ஆக்சசரிஸ்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஒன்று தான். எது யூஸ் பண்ணாலும் இங்கே எல்லாமே பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே. இது வந்து ஸ்லீக் ஆக்சசரிஸ். எஸ்எஸ் 304 கிரேடு, துருப்பிடிக்காது. சாஃப்ட் க்ளோஸர் போட்டிருக்கோம். ஸோ லாக் ஆகும்போது லாக் ஆகும், நின்று போய் அது க்ளோஸ் ஆகும். ஸோ மற்றபடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே சின்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எலிகா சின்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பேனல் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லா பாக்ஸஸ் இருக்குது. பாக்ஸஸ் ஓவர் யூனிட்டில் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல் கிச்சன், அதாவது ட்ரெடிஷ்னலான ஒரு கிச்சன்
உங்களுக்கு லேமினேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவே இருக்கும். பியூட்டிஃபுல். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு ஸ்டோர் ரூம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டோர் ரூம் வந்து உங்களுக்கு நம்ம காமிக்கணும். பாருங்க, ஸ்டோர் ரூம், பியூட்டிஃபுல் ரூம், ஸ்டடி ரூம். ஓகே, இதில் உங்களுக்கு புக்ஸு, அதர் திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். புக் ஷேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அகைன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம் நம்ம. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஸ்டடி டேபிள். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன மாதிரி இருக்கும், லேட்டஸ்ட் டிசைன் என்ன மாதிரி பண்ணிருக்கோம். ஒரு ஓவர் ஹெட் உங்களுக்கு திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டோரேஜ், இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ட்ராயர்ஸ் மாற்றிருக்கோம். ட்ராயர்ஸோட இங்கே வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன்லாம் வெர்டிகல் பேஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கிறோம். இது வந்து சேர் வந்து வைக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்டீரியர் சொல்யூஷன் எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.